வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். சொல்லும் எனக்கு தெரிஞ்சா எல்லாரும் சொன்னாங்க பிக் பாஸே நீங்கள் தான், பிக் பாஸ்லேயே உங்களை வச்சு தான் டிஆர்பி, பிக் பாஸ்னாலே திவாகர் தான். கானா வினோத் முழுக்க உருவ கேலி உள்ளுக்குள்ள அவர் சொன்ன வார்த்தைக்குன்னா ஒரு ஆளும் கேட்கல. நீங்கள் வெளியில் எடிட் பண்ணி வீடியோ பார்க்குறேன், நல்ல ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்கீங்க, அது தப்பு. ஓகே, என்ன சோப்பனை யூஸ் பண்ணிருக்கீங்க? நல்ல வாசனையாக இருக்கு. ஏமா செம்ம வாசனை. அடுத்த கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்றது. பெண்களிடம் தப்பாக நடக்கிறதா யாரா பண்ணிருக்க பாத்துறீங்களா ஒரு வீடியோல? அதுக்காக ஒரு பெண்ணு ஆணை பண்ணா அது தப்பு கிடையாது. அண்ட் இப்போ உங்களுடைய நீங்க பாக்குற வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து ஃபிட் இல்ல பிக் பாஸ் வீட்டுக்கே. பரவரா, ரம்யா, சுபிக்ஷா, கனி, தியானா, இந்த 5 பேருமே வீக்கலாம். ஓப்பனா சொல்லவா, பார்வை விட கானா வினோத் தான் நம்மள வெளிச்சத்தை யூஸ் பண்ணிக்கிட்டது. கானா வினோத் அதிகமாக யூஸ் பண்ணார், அது கெட்ட வழியில, நல்ல வழியில யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல. நீங்களும் தான் கிளீன் பண்ணிருக்கீங்க. ஆனா அவரை என்ன சொல்றேன், எனக்கு வேணா ப்ரொமோஷன் பண்ணுங்கன்றாங்க. நான் கடைசி முடிய இந்த பப்ளிசிட்டி யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். ஹெலிகாப்டர்ல போயிருக்கீங்கன்னா என்ன, நீங்க துபாய் போயிருக்கீங்க, ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் சண்டை போட்டாலும் விஜய் கூட நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு ஒத்துக்கிறாத ஆளு கானா வினோத் தான். அவர் எதுக்கு எடுத்தாலும் அழுது தான் சிவ சொல்லலாம். பியூரா கவலைப்பட்டது வந்து பார்வதி கவலைப்பட்டுச்சு. பார்வதி சொல்லும் போது சிரிச்சாங்களே, சுபிக்ஷா என்ன அளவு வேற யாரும் உன்னை ரசிக்கலையோ அப்படின்னு. அது வயசு இருக்குல்ல வித்தியாசம். அதுக்கு 35 வயசு 36 வயசுன்னு வைங்களேன், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 36 வயசு ஆளும் ஒரு 25 வயசு கிடையாது. டாப் 5 கண்டஸ்டன்ட் யாரா இருப்பாங்க? ஏன்னா அந்த வட்டம் எல்லாருமே வீக்மா, அதனால யாரையும் நான் சொல்ல மாட்டேன். அண்ணே வணக்கம். வணக்கம்மா. நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு எல்லாருக்கும் தெரியுதுன்னா அந்த எஸ்எஸ் மியூசிக் ஒரு பங்கா இருக்கு. பேரை வச்சு விட்டதே நம்ம தான் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, மறக்க முடியாத அனுபவம், மறக்க முடியாத ஆங்கர். என்னை தூக்கி விட்டது எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு பெரிய, ஏன்னா சென்னையில் என்ன எஸ்எஸ் மியூசிக் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா சேனலும் எடுத்தாங்க. இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஃபெமிலியரானே. அண்ட் இப்போ பிக் பாஸ் அனுபவம் பற்றி பேசுவோம். நிறைய பேர் வந்து நீங்கள் உள்ளே இருக்கிறத அப்படியே டக்குன்னு வெளில பேசினாலுமே இவர் வந்து என்னப்பா இப்படிலாம் பேசுகிறாரு, ஆளுங்களுக்கு ஆள் பார்த்து பழகுறாரு, தகுதி தராதெல்லாம் பேசுகிறாரு, ஏன் அப்படி பேசுகிறாரு நிறைய பேர் கோவப்பட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து அப்படிலாம் இல்லையே, அவர் நார்மலாக தான் பேசுகிறாரு, ஃபன்னாக தான் பேசுகிறாரு, அதையே நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றாங்க. இந்த 2 கூட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? சொல்லும் சத்தியமாக எல்லாமே நார்மலாக பேசுனது. யாரையும் நான் இது பார்த்து தகுதி தராதன்றது சண்டையில் பேசணும். அதே சண்டையில் என்னை உருவகேலி பண்ணுறாங்க, என்னை அசிங்க வார்த்தையில் திட்டுறாங்க, என்னை வந்து இந்த சில வார்த்தைகள் நக்கு அது இதுன்றாங்க, வா போ நீன்றாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க பேசுனதை விட்டுட்டாங்க. தகுதி பார்த்து பேசினா என்னோட வயசு, என்ன விட இவங்க சின்ன பையன், அதுதான் நீ சொல்லியிருக்கீங்க. அந்த அர்த்தத்தில் தான். ஏமா மற்ற நேரத்தில் எல்லாரும் நானும் ரம்யாவும் சண்டை போடுறோம், அது சட்டில் இருக்க இப்போ பிளேட்டில் இருக்க சாப்பாடு எடுத்து எனக்கு அள்ளி போடுது, நான் சாப்பிட்றேன். என்னோட கிளாஸில் அது குடிக்குது, அதோட கிளாஸில் நான் சாப்பிட்றேன். எல்லாரும் கூடயும் ரீல்ஸ் போய் பண்ணுறேன், நீங்கள் வா எல்லார்ட்டையும் சமமாக பண்ணுறேன். என்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுறப்ப நான் ஒத்துக்கிறேன், பாரு ஒத்துக்கிறாரு. நான் எவிட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட சபரி இவங்கெல்லாம் சேர்ந்து கிச்சில் காட்டி விளாட்றானுங்க, ஏன் நீ இவ்வளோ இடம் கொடுக்குற, உன்னோட இன்னசென்ஸையும் அவங்க தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அவன் என்ன பண்ணுவான், வாட்டர்மில்லா கடைசியில் இவையெல்லாம் மாறிட்டாங்க, ஊன்னு என்னை கிண்டல் பண்ணுறாங்க. நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஓகேவா, நான் சொல்கிற மாதிரி தகுதி தரான்னு பார்த்தா சும்மா அதெல்லாம் கிளப்பி தகுதி தரான்றது என்ன கேட்டால் தப்பாக தெரியல. சொல்லும் ஒருத்தவங்க என்னை பாடி சேமிங் கானா வினோத்லாம் பயங்கரமான, நீங்கள் நினைக்கிறீங்க உள்ளுக்குலாம் நாங்கள் மையல கானா வினோத் ஃபஸ்ட்டு எய்மே என்னை காலி பண்ணுறது தான். ஏன்னா காலி பண்றதுன்றதை தாண்டி அடுத்தவங்களை பாடி ஷேமிங், அவருக்குன்னு ஒரு டார்கெட் பண்ற மூட்ல இருக்காரு. அட்டாக் பண்றதுனா எப்போ விஜய் சேதுபதி சார் சொன்னாரோ நீங்க காம்போ நல்லா இருக்கு வைரல் ஆச்சுன்னு, அன்னையிலேருந்து பிடிச்சிட்டா. அப்படி தேடி வந்து அவர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் ஒரு ஆளும் கேட்கல. நீங்க வெளியில எடிட் பண்ணி வீடியோ பார்க்குறேன், நல்ல ஒரு மாதிரி காமிச்சிட்டு இருக்கீங்க, அது தப்பு. கானா வினோத் முழுக்க உருவ கேலி உள்ளுக்குள்ள நம்மளை அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ண. அப்படி அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு தடவை சொன்னால் ஒரு மனிதர் கேட்டுக்குருவாங்கம்மா. பலதரப்பட்ட மக்கள் உள்ளே வந்திருப்பாங்க. அவரெல்லாம் அப்படி இருந்து நான் உடஞ்சி போகலை, கடைசி முடிய எதிர்த்து தான் ஃபைட் பண்ணேன். அவரும் நானும் ஒரே பட்டு, இதுக்காக நான் பயந்து அந்த போட்டு போகிறேன் இந்த போட்டேன். நம்ம தான் வந்து அவங்கள ஓட விட்டோம் கடைசி முடிய. கடைசியில் நம்மளையும் திருப்பி அவங்க உருவகேலி பண்ணுறாங்கன்னு நம்மளையும் திருப்ப பேச வச்சு விட்டாங்க. சொல்லும் கடைசி வாரத்தில் நான் வேறு என்ன பண்ணுறது, அவர்கிட்ட சொல்லி பாச்சாச்சு. விஜய் சேதுபதி சார் வாரத்தில் ஒரு நாள் வர்றாரு, கடினமாக சொல்ல மாட்டார். எல்லாருமே அவங்க தப்பை லைட்டாக சுற்றி, அதாவது பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையும் சார் சொல்லிடுவார். இவங்க தான் ஸ்ட்ராங்காக தப்பு பண்ணாங்கன்னு அவங்களுக்கு அந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, ஒரே இடத்துல அடைச்சி போட்டிருக்கோம், அந்த உள்ளே இருக்கிறவங்களுக்கு தானே அது கஷ்டம் தெரியும். அந்த மாதிரி நேரங்களில் சண்டை வர்றப்ப தான் நான் சொன்னேன், தகுதி தராதரம்ன்றது வயசும் அவங்கள ஓரளவு படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கலன்றது தான் நம்ம சொன்னோம். ஓகேவா, அப்போ அதுக்காக நான் பெரிய ஆள் நீ சின்ன ஆள், நான் உன்னோட பெரிய ஆளாக படிச்சிருக்கேன், எல்லாருமே படித்தவங்களாம், அதில் பிஇ எம்பிஏ பிஜி டிகிரி படித்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓகேங்களா, நான் அது படிப்பை ஒரு பெரிய தகுதியாக நினைக்கிறனால அந்த இடத்த நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மதிப்பை கொடுக்குறதே படிப்பு தான். சும்மா அவங்க என்னத்தையாவது நம்ம நின்னது நடந்தது உட்காந்தது பேசுனதெல்லாம் தப்பு கண்டுபிடிக்கிறாங்கப்பா. அதுக்கு காரணம் நம்ம பப்ளிசிட்டி, மற்றவங்களாம் அவங்க கண்ணுக்கு தெரியல.
இவன் நெட்டிசன்களுக்கு நம்ம வாயில போட்டு மெல்லணும். அப்பதான் வீடியோ வியூஸ் போகும் அப்படின்றதுக்காக பண்ணாங்க. அப்போ நீங்க சொல்றீங்களா இப்போ படிச்சோம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து அந்த ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க அடுத்த கேமுக்காக. ஆட்னா என்னங்க பிக் பாஸ் அப்படின்னு கேட்கும்போது தொப்பின்னு இருப்பாப்ப டக்குன்னு வந்து அதையும் மீமா போட்டு ஆட்டுக்கு அர்த்தம் கூட தெரியல இவர் வந்து படிச்சு சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. அப்போ நீங்க உங்களுக்கு எப்படி தோணுது? அடிக்கடி யூஸ் பண்ண வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை கண்ணு, டக்குன்னு நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்றப்ப டக்குன்னு வந்துடும். ஹேட்டுன்றது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத வார்த்தைகள். ஹேட்ன்றது எனக்கு தெரிஞ்சு அதிகமாக நான் யூஸ் பண்ணது கிடையாது. டக்குன்னு அந்த இடத்துல மறந்தது கேட்கறனால தப்பு கிடையாது. படிச்சதே நம்மளுக்கு தெரியும், டக்குன்னு மறந்துடும், ப்ரொனன்சியேஷன் மாறும். ஓகேவா? அப்போ டக்குன்னு இப்போ ஆமா நீங்க சொல்லும் போது நம்ம கண்ட்ரி ப்ரூட்டுக்கு வந்து கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னு சொல்லியிருப்பீங்க. அதை வந்து ஒரு பிரச்சனையா வந்து அது கெட்ட வார்த்தையே கிடையாது. ஆமா, ஆமா. அது ஒரு பெரிய ஊதிட்டானுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் பிசியோதெரபி டாக்டர், இந்த பேர் அல்னா, அதை வேறு மெடிக்கல் டாக்டர் டென்டல் டாக்டர் அதை படிக்கிறப்போ உள்னா போடணுவார். இதுக்காக இவர் பல் டாக்டர் இது தெரியல, அப்படி கிடையாது. அப்படி அவரை நான் மட்டமாக நினைக்க முடியாது. அவங்க அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. இதுக்கு என்ன யூஸ் பண்ணதில்லை அந்த போனோட, ஏன்னா அவங்க பல்ல தான் படிப்பாங்க. இந்த போனை வந்து அல்னானா அவங்க மாற்றி உள்னான்னு படிக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. அவருக்கு ப்ரொனன்சியேஷன் என்னன்றது அடிக்கடி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பிசியோதெரபிஸ்டோ எம்பிபிஎஸோ அல்னா 1000 தடவை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். ஓகே, என்ன சோப்பனை யூஸ் பண்ணிருக்கீங்க? நல்ல வாசனையா இருக்கு. ஏமா செம்ம வாசனையா. அடுத்த கொஸ்டின் நீங்க என்ன கேட்க போறீங்கன்றது பரவாயில்ல முடிச்சிட்டீங்க. அதான் அது சொல்றாங்க டக்குன்னு வந்துட்டு நீங்க சொல்றது ஓகே, மனித இயல்பாடு போறீங்க, நல்லா ஸ்மெல்லா இருக்கு, வாசனை இருக்குன்றீங்க. மனித என்னன்னா இந்த மனிதன் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. செல்லம் நல்லா தெரிஞ்சுக்க, ஃபீமேல்ஸ் வந்து அதிகமாக பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க. சோப்பு நீங்களே பார்த்துருக்கீங்க. எல்லாம் நான் தான் சிம்பிளாக போனேன், ஒரு சூட்கேஸு மேக்கப் திங்ஸு சுமார் நார்மலாக ஒரு ட்ரெஸ் இதே துவச்சி போட்டுக்கிறோன்னு போனேன். ஆளாளுக்கு வர்றவங்கலாம் 3-4 சூட்கேஸு மேக்கப் திங்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா ஏகப்பட்டது. ப்ரஷ்ஷு அதுக்கெலாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஐலீனியர்ன்றாங்க, அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது நல்ல ஸ்மெல் வரட்டையும் நல்லா இருக்கேப்பான்னு நான் யதார்த்தமாக சொன்னேன். எல்லாத்தையும் நம்ம நல்லா அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இது என்னமா தப்பு, பெண்களிடம் தப்பாக நடக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சும்மா அவங்களே தான் தப்பா. நாங்கள் எல்லாருமே ஜோவியலாக பழகிறோம். என்ன தான் இப்போ நான் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்க, டக்குன்னு இப்படின்றாங்க ஒரு பொண்ணு. யாராவது பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா ஒரு வீடியோவில்? விளையாட்டுக்கு பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு பெண்ணு ஆணை பண்ணால் அது தப்பு கிடையாது. நம்ம யதார்த்தமாக அதுவும் டிஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்கள். ரொம்ப அதுக்காக இப்படி பண்ணி நான் அநாகரிகமாக பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ அவங்க அப்படி இருக்காங்கன்னா அங்கே வந்து நல்லா பாசிட்டிவா நல்லா இதா இருக்கேப்பா, அவ்வளவு முடிய முகர்ந்து பாக்குறது அது மாதிரிலாம், அந்த சும்மா முடிய அதெல்லாம் தப்பு இல்லம்மா. படத்திலே பண்றாங்களே ஹீரோ ஹீரோயின்ஸ். நான் அப்படி யாரையும் முடிய தொட்டு பார்த்த மாதிரி எனக்கு அரோரா அதை வந்து சும்மா அந்த இப்போ நீங்க அந்த ராஜா டாஸ்க்ல இருக்கும்போது கூட அப்படியே முடிய பிடிச்சி இப்படி பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, என்ன வாசனையா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமாமா, அதெல்லாம் ஆக்டிங்காக பண்ணதுடா. அதெல்லாம் கேரக்டரா பண்ணிருக்கீங்க. ஆமாமா, கேரக்டர் தான் ப்ளே பண்ணோம். ராஜா டாஸ்க்ல வியானா கிட்ட அதிகமா நான் பண்ணேன்னு தெரியல, அரோரா கிட்ட ரொம்ப நான் பண்ணல. ஏன்னா அவங்களாம் எதிர் நாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. அண்ட் இப்போ உங்களுடைய நீங்க பாக்குற வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து ஃபிட் இல்ல பிக் பாஸ் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் யாரும் நினைப்பீங்க? கண்ணு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அரோரா, ரம்யா, சுபிக்ஷா, கனி, வியானா, இந்த 5 பேருமே வீக்கலாம். ரொம்ப வீக்குன்னு பார்த்தீங்கன்னா அரோரா, ரம்யா, சுபிக்ஷா 3 பேரும் ரொம்ப வீக் ஜோனில் தான் இருக்காங்க. ரெட் ஜோன் தான். நாங்கள் எல்லா டைமும் எதிர்பார்த்தோம் தான் இவங்க எவிக்ட் ஆவாங்கன்னு. இந்த டைமே இவங்க 3 பேரை எவிக்ட் பண்ணாங்க. அப்படி இல்லாட்டி கனியை நினச்சாங்க எல்லாரும். மாற்றி நான் உடனே பிக் பாஸ் வரலாற்றிலேயே யார் எவிக்ஷன் போடுவாங்கன்னு ப்ரொமோவில் பேர் போட்டது வாட்டர் மெலன் ஸ்டார். எல்லாமே எனக்கு பிக் பாஸில் வித்தியாசமாக நடக்குது. என்ன ரீசனா, மக்கள்கிட்ட சுவாரஸ்யத்தை அதை ஏற்றும்ல. திவாகர்ன்ற ஒரு பேருக்கு மதிப்பு இருக்குது, ஒரு முகத்துக்கு மதிப்பு இருக்குது. ஸோ நான் அதை தப்பாகவும் சொல்லலை. சரி ஓகே, நம்ம வீட்டான ஐட்டம் போடனாலும் தப்பு கிடையாது. ஸோ வீக்கான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்கப்பா. உங்களுக்கே தெரியும் யாராவது உள்ளுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்றது. மீம்ஸில் எந்த வேலையும் ஒரு பக்கமும் வெளில வரவே இல்லை. நீங்கள் மட்டும் தான் ப்ரோமோவில் வந்திருந்தீங்க. இப்போ உங்களையும் எடுத்துட்டாங்க. ப்ரோமோவில் பெருசாக நான் கண்டென்ட் பார்க்க முடியல. எல்லாரும் என்கிட்ட சொன்னது இனிமேல் வந்து பிக் பாஸ் நீங்கள் இருக்கிறனால தான் நாங்கள் பார்த்தோம். 24/7 நீங்கள் இருக்கிறனால தான் பார்த்தோம். ஸோ நம்ம முகத்துக்காகவே நிறைய பேர் பார்த்தாங்க. இதே சமயம் டெலிவிஷன்லேயுமே நம்மளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட தான் செஞ்சாங்க. இல்லை நாங்கள் பார்த்து ஓட்டில் நீங்கள் தானே ஃபஸ்ட்டில் இருந்தீங்க. எப்படி உங்களை ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தலையில் தூக்கி வச்சு என்ன எனக்கு ஒன்றுமே புரியல சொல்லலாம். குழப்புறாங்க. பட் அவங்களுமே நம்மளை தலையில் தூக்கி வச்சு தான் கொண்டாடுறாங்க. சரி, சேனலுக்கு தெரியாதா ஃபஸ்ட்டு கண்டஸ்ட் நான் வாட்டர் மெலன் ஸ்டார் அனுப்பணும் நம்மளுக்கு தான் ஒரு பூம். கரெக்ட், ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்டாக அமிச்சாங்க, பூம் ஆச்சு. அதே மாதிரி உள்ளே இருக்க போய் பிக் பாஸ் சொல்கிறாரு, உங்களுக்குலாம் நான் சொல்லிக் கொடுக்கணும். பிக் பாஸ் சார் உள்ளே சொல்கிறாரு, பிக் பாஸ் மாதிரி விக்கல்ஸ் கிரம் சபரி உங்களுக்குலாம் நான் சொல்லணும். திவாகருக்கு நான் சொல்லவே தேவையில்லை. ஓகேங்களா, எதை பண்ணணுன்றது. ஸோ அதை இன்ட்ரெஸ்ட்டாக என்னென்ன பண்ணணும் எதுன்றதை நான் போய் கேமராவை நல்லா யூஸ் பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெளியே வரதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பேசும்போது கேமரா இந்த பக்கம் திரும்பிச்சு பார்த்தீங்களா, அது எங்கள் எல்லாருக்குமே வருத்தமாக போச்சு. எதுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறது பெர்ஃபார்ம் பண்ண விடாமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற. பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுங்களா, அவங்க என்ன ஒரு ஃபன்க்காக பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அதையும் ரெக்கார்டு தானே பண்ணியிருக்காங்க. கேமரா திரும்பவும் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அது அவங்களுக்கு ஒரு கண்டென்ட். இது தானே
கண்டென்ட் தானே, அது பயங்கரமாக வைரல் ஆச்சுல. அதை நான் தப்பாக எடுத்துக்கல. ஏன்னா அதில் ஒரு இன்னசென்சியை பார்த்தேன் நானே. எனக்கு கேமராவில் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் போகிறேன். எனக்கு ஆக்சுவலாக ஜூம் போங்கன்னு சொல்லி எப்பயுமே நான் ரெண்டாலே கேமரா ஜூமாக வந்து அது இன்னசென்சி தான். அது ஜூம் போங்க எனக்கே இன்னசென்சியாக தான் இருந்துச்சு. ஜூம் போங்கன்றே நான் வரல, இன்னொரு கேமராக்கு போகிறேன், வெளியில் வர்றேன், இங்கிட்டு போகிறேன், கடைசியாக கவலையாக சோகால உட்காந்து அந்த இன்னசென்சியை மக்கள் ரசிக்கிறேன். நான் எனக்கே இன்னசென்சியாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் முடியலன்ட்டு இப்படி உட்காந்துட்டு அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நம்ம நவரசத்தை ரசிக்கிறாங்க, இயற்கையை ரசிக்கிறாங்க மக்கள். இது எத்தனை பேருக்கு கொடுப்பன இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு. அதே மாதிரி பாரு அழுதுகிட்டு இருக்கு, நான் உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டேன். ஆமாம், அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சொல்லும் எனக்கு தெரிஞ்சா எல்லாரும் சொன்னாங்க பிக் பாஸே நீங்கள் தான், பிக் பாஸ்லேயே உங்களை வச்சு தான் டிஆர்பி, பிக் பாஸ்னாலே திவாகர் தான், உங்களால் தான் ஷோ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வாயில் சொல்கிறத விட நான் இதெல்லாம் ரீல்ஸில் பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு சொல்லியிருக்காங்களா இல்லை எப்படி உண்மையா ரொம்ப சொல்லும் எனக்கே ரீல்ஸில் பார்க்குறப்ப தெரியுதுல, நான் அந்த கேமரா திரும்பிடுச்சுன்னு கவலைப்பட்டு உட்காந்தேன். இல்லை அதெல்லாம் சரியாக இருக்கு, டிஆர்பி எதுக்கு. அது வந்து அந்த சோக பிஜிஎம்லாம் போட்டு அண்ணன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு 2-3 வீடியோ அவங்களாம் வந்து அண்ணனை நீங்கள் வந்து பார்க்க பிடிக்கலன்னா வெளில அனுப்பிச்சு நாங்கள் பார்த்துக்குறோம், அவர் நடிக்கிற படத்தை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து ரீல்ஸ் செட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய எப்படி சொல்ல நடிப்பு அரக்கன்ட்டு நடிப்பு ராட்சசன்லாம் பேர் மாற்றிருக்காங்க. அது எப்படி நீங்கள் நடிப்பு அரக்கன் வேணுமா நடிப்பு ராட்சசன் வேணுமா, எது வேணும்? ஏற்கனவே கொடுத்து பேரே போதும், அடிக்கடி பேரை மாற்றிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்காது, நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் இப்போ சொல்லுங்க, நான் நடிப்பு அரக்கன்னு சொல்லுங்க. நான் டிவியில் பார்த்துட்டோன்னே, நேர்லையும் பார்த்துட்டு இப்போ லைவாக ஒன்று பார்த்தோம்னா. வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். அப்போ சொல்லும் போது அந்த வாட்டர் வாஷ் பண்ணுறீங்கன்னு தெரியல, இப்போ வாட்டர் வாஷ் நல்லா பண்ணுறீங்க. அந்த மாதிரி பாரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆனால் துப்பாமல் பேசுங்க. ஆமாண்ணே, அதே மாதிரி நானா இருந்தேன் சொல்லும். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, எனக்கு வினயம் தெரியாது, சூது தெரியாது, பிளான் பண்ணி பேசல. நானா இருந்தனால தான் மக்கள் எனக்கு தலை தூக்கி கொண்டாடாங்க. அண்ட் பாரு அவங்க கூட நீங்கள் ரொம்ப அந்யூன்யமாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ண மாதிரி தெரியுது கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இவங்க அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்கள் புகழ் வெளிச்சத்தில் அவங்க கூட ட்ராவல் பண்ணி அது நிறைய பேர் பண்ணாங்க சொல்லலாம். பாருன்னு இல்லை, எங்களுக்கு வந்து விட ஓப்பனாக சொல்லவா, பாரு விட கானா வினோத்தை தான் நம்மளை வெளிச்சத்தை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆமாம் ஆமாம், கானா வினோத்தை அதிகமாக யூஸ் பண்ணார். அது கெட்ட வழியில், நல்ல வழியில் யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. நீங்களும் தானே கிண்டல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவரை செல்லம் கடைசி வாரம் தான் அவர் பேசுனதுக்கு திருப்பி பேசினேன், நான் போய் கிண்டல் பண்ணவே இல்லையே. இல்ல கர்சிட்டி வாயா கருவாயா அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியாச்சு சொல்லும், இதை பேசாதீங்கன்னு. அவர் அதுக்கு மீறி வந்து நம்மளை ரொம்ப விடாம திருப்பி பேசுறப்ப அந்த முட்டை தோசை அப்புறம் அதெல்லாம் அப்படி சொல்றாரு, அதெல்லாம் ஜாலி, அதெல்லாம் ஜாலி சொல்லும். அந்த வார்த்தையில் நான் சொல்ல வேணாம். இப்போ நீ கேட்டல கரிச்சிட்டு வாயின்ற மாதிரி அவர் வந்து நம்மளை கடலாம கரடி இந்த நிறைய வார்த்தைகள் விட்டதுக்கு அப்புறம் அதை கண்டினியூஸா ரெஜிஸ்டர் பண்ற 30 நாள் அது நம்மளை 30 நாள் ரெஜிஸ்டர் பண்றாரு. அதனால தான் அவரை நான் திருப்பி கடைசி வாரம் நான் விஜய் சேதுபதி சார்ட்ட சொன்னேன் சார், என்னையே அரசியல்வாதி ஆகிட்டாங்க சார், அவங்க பேசுறாங்கன்றதுக்காக என்னையும் திருப்பி விஜய் சேதுபதி சார் சொன்னார். நான் திருப்பி சொல்லவே இல்லை. தீபாவளி என்ன தேய்ச்சி நான் படுத்திருப்பேன், அவர் என்னை பாடி சேவிங் பண்ணுவார். நான் திருப்பி நான் பேசுறேன். நான் சொல்றவங்க ஈஸியா சொல்லிட்டு போறாங்க, அடுத்தவங்க மனதை இதே மற்றவங்கன்னா டிப்ரெஸ் ஆயிருப்பாங்க. கானா வினோத் பண்ணது பெரிய பாவம், ஓகேவா. அவர் வந்து அடுத்தவங்க புகழ் வெளிச்சத்தில் நல்ல விதமாக வாங்கலாம். கானா வினோத்து ஏளவு ரீச் இல்லை சொல்ல, உண்மையா இல்லையா? நான் பெருமைக்கு சொல்லலை, உண்மையான ஒரு விஷயம் இருக்கு. அவர் வந்து ரொம்ப சீனியர் இது, பட் அவன் நம்ம அளவு பப்ளிசிட்டி கிடையாது. அதுதான் இல்லை நீங்கள் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். நல்லா நிறைய பாட்டு ரீச் ஆயிருக்கு. எனக்கு தெரியாது சொல்லலாம், உள்ள போய் தான் தெரியும் யாருன்னு. அவர் உள்ள போய் தான் தெரியும் எனக்கு சத்தியம். ஆனால் அவர் என்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு. வேர்ல்டு ஃபேமஸ் தான். நீங்கள் ஆக்சுவலாக எல்லாருக்குமே நீங்கள் 11 மாசத்துல நீங்கள் அட்டென்ட் பண்ணது இருக்குல்ல, வேர்ல்டு வைட்ல எல்லா பக்கமும் தெரியும். அது எனக்கு ஹெலிகாப்டர்ல போயிருக்கீங்கன்னா யாரு நான் போக முடியும்? என்ன நீங்க துபாய் போயிருக்கீங்க, ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. எந்த ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். எவ்வளவு விஷயம் பிக் பாஸ் ஹிஸ்டரி என்னை வெளியே வரப்ப சொல்லதான் செஞ்சாங்க. ஆனா ப்ரொமோஷன் பண்ணுங்க நான் கம்பெனின்னு சொன்னாங்க, பண்ண மாட்டேன்ப்பா. பிக் பாஸ் போறதுக்கு வந்து கொலாப் ட்ரெஸ் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அப்படியா? எந்த சலுகையும் பண்ணல, பிஆர் வச்சுக்கல. அப்புறம் கொலாபுக்கு என்ன தெரியுமா சொன்னேன், தம்பி உனக்கு மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, ஒரு 1 லட்சம் மட்டும் கொடுத்தீங்களா? சீ கருமம், ஏப்பா காசு ட்ரெஸ்ஸுக்கே காசு வாங்கிக்கன்றேமா. என்ன ஒரு டிஷர்ட் 800 ரூபானா அன்னைட்டு ஒரு 600 ரூபா வாங்கிக்க, ஒரு 100 அதில் என்ன வேணாலும் குறைக்க முடியுமோ அதை மட்டும் எனக்கு குறைச்சு கொடு, டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். டிஸ்கவுண்ட் தான் நான் கேட்டேன். மற்றபடி வந்து கொலாப் நீங்க உங்களுடைய பாப்புலாரிட்டி யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொலாப் வச்சுக்கலாம். அதனால தான் மக்கள் ரசிக்கிறாங்க சொல்லலாம். மற்றவங்கள பார்க்கறதுக்கும் என்ன பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எனக்கு வேணாம், இன்னும் சொல்கிறேன், எனக்கு வேணாம், ப்ரொமோஷன் பண்ணுங்கன்றாங்க. நான் கடைசி முடிய இந்த பப்ளிசிட்டி யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். ஆனால் உங்களை பண்ண வச்சுவாங்களே, உங்களே அரசியல் ஆக்கினவங்க இதே மாதிரி பண்ண வச்சுட்டாங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் விருப்பப்பட்டேன் தானே, என் கொள்கைகளை நான் கரெக்டாக இருக்கிறப்ப பண்ண மாட்டேன். பட் ஒரு சில ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ எனக்கு கஷ்டப்படுறவங்க ஏதாவது ப்ரொமோஷன் பண்ண கேட்டால் அப்படி பண்ணுவீங்களா? இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு கடை, இப்போ இந்த பையன் கொடுத்தேன், இவனுக்கு போய் நான் வீடியோ போட்டு கொடுக்கலாம், இவங்க வாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் கஷ்டப்பட்டப்ப இந்த கிளாத்ஸ்லேருந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணார், எனக்கு உள்ளே அமுச்சு விட்டார், வாரம் கரெக்டாக காஸ்டியூம் அமிச்சார், அவருக்கு நான் அதே சமயத்தில் பணம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டு கொலாப்ன்ற பேரில் ஏமாற்றி நிறைய பேர் காசு கொடுக்காம ஓடிருக்காங்க. அதையும் நான் கேள்விப்பட்டேன். பிக் பாஸ் கண்டஸ்ட் யாருன்றதே நம்ம சொல்ல வேணாம், அந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டேன். அது பெரிய பாவம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. தொழில் பண்ணுறான் அவன் வந்து சும்மா கிடையாது, ஓகேவா. நம்மளுக்கு வாரம் அவன் அமுச்சு விட பெருசு சொல்லலாம். மதுரையிலேருந்து எங்கள் அப்பா ஒன்ஸ் ட்ராவல் பண்ணி வரணும்னா 5000 ஆகும்.
கரெக்ட். ஓகேவா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மிச்சம். நம்மளுக்காக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணும்போது நம்ம நான் பண்ணிடலாம். கொலாப் வேணாம்ட்டேன். எல்லாம் உள்ளே இருக்கவங்க எல்லாருமே கொலாப்பு, ஷூலேருந்து பூட்ஸ்லேருந்து எல்லாமே கொலாப்பு. கொலாப்பு இல்லாத ஒரே ஆளு வாட்டர்மெலன் ஸ்டார் தான். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஹையஸ்டான குவாலிட்டி இருக்குது, அதில் தான் ட்ராவல் பண்ணணும். ப்ரொமோஷன் யாருக்கும் பண்ண மாட்டேன். அப்படி ஏதாவது 1-2 கடைகளுக்கு வீடியோ போட்டு கொடுத்தேமா அவங்களோட வளர்ச்சிக்கு, பட் அவங்க தொழிலை ப்ரொமோட் பண்ண மாட்டேன். அந்த இடத்த சும்மா ரீல்ஸ் பண்ணி காமிச்சு விட்டு போயிடுவேன். மற்ற அது பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது பண்ணாதான் அவங்க விருப்பம். பட் அந்த இதுக்கெல்லாம் நான் கேரண்டி கொடுக்கவே மாட்டேன். இந்த இடத்துக்கு வாங்க, இந்த ட்ரெஸ் இது வந்து வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன், விலையும் சொல்ல மாட்டேன். புரியுதுண்ணா. அண்ட் அப்போ நீங்கள் உள்ளே போனதுக்கு முன்னாடி கொஞ்சம் குண்டா இருப்பீங்க, இப்போ வந்து பயங்கரமாக ஸ்லிம் ஆகிட்டீங்க. எப்படி நான் அது பார்க்கும்போது சொல்ல சாப்பாடே இல்லைம்மா. உள்ளே போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒருவேளை கஞ்சி, ரசம், இது உப்பு புளி மிளகாய் எதுவும் இருக்காது. உள்ளே போனீங்கன்னா சும்மா வெறும் தண்ணி கஞ்சி, ஒரு மாதிரி தான் இருப்பீங்க போல இருக்கு. அதுவும் ஒரு வேளை 2 வேளை. பிக் பாஸ் வாயில் பேசுகிறது ஈஸி சொல்லலாம். 3வது வாரம்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ரைஸும் இல்லை, கஞ்சியும் இல்லை, அப்படியே என்னடாதுன்னு சீனியும் இருக்காது, பாலும் இருக்காது. சரி, ஒரு கடுங்காப்பி, அதாவது கட்டஞ்ச அது போடுறதுக்காவது இது வேணும்ல, அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்காது. கஷ்டப்பட்டு எல்லாம் அழுதுட்டானுங்க. எனக்கு கண்ணெல்லாம் சொக்கிருச்சு. என்னடா இது மக்களே, என்ன மக்களே உள்ள மாட்டிட்டோன்ற மாதிரி இருந்துச்சா? அப்படிலாம் தோணுச்சு. எனக்கு கஷ்டம் வர்றப்போ தான் அதெல்லாம் தோணும். அந்த கஷ்டம் வர்றப்போ தான் எனக்கு டாக் ஞாபகம் சேர்த்து வரும். ஐயோ நம்ம பிள்ளை என்ன பண்ணுதோ. நல்ல சாப்பாடு வர்றப்போ எனக்கு அப்படியே கண்ணு கலங்க சொல்லுவான். ஆஹா, நம்ம இப்படி தானே மடியில் வச்சு அவனுக்கு இவ்வளோ சாப்பாடு போட்டோம், இப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி. அதனால் வேறு நம்மளுக்கு எப்போ அமிச்சாலும் ஓகே. ஆனால் இதுவே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். எனிவே ஸ்ட்ராங்காக இருப்பேன். நம்மளுக்கு அதிக ஓட்டு இருக்குன்றது உள்ளே எனக்கு கெஸ்ஸிங் சொல்லும். அந்த ஓட்டு பட் லாஸ்ட்டாக எவிக்ட் ஆனதான் என்னோட அன்பிலீவ். இல்லை, அது எங்களாலே ஏற்றுக்க முடியல. அது வந்து ஏதோ சேனல் பண்ண சைடில் ஏதோ சேனலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை தூக்கி விட்டது இதே சேனல் தான். ஒயில்ட் கார்டில் கண்டிப்பாக வருவீங்களா தெரியலையே. அது 55-56 நாள் ஒரு என்ட்ரி இருக்குன்றாங்க. அதே மாதிரி அது கடவுள் கையில் இருக்கு. போட்டு உள்ளே போயிட்டு அதே மாதிரி அப்படி போனீங்கன்னா யாரை வந்து கேள்வி கேட்பீங்க? எப்பயும் போல இருப்பாங்கண்ணே. கொஞ்சம் நான் திருத்திக்கிற வேண்டிய விஷயங்களை மட்டும் இது பண்ணியிருக்கேன். அந்த கோவத்துலேயும் கூட வார்த்தைகள் நம்ம விடக்கூடாது. திருப்பி ஒரு மாடிஃபிகேஷன், நம்ம எப்படி இருந்தோம் அப்படி இருப்போம், அவங்க வார்த்தையை விட்டாலும் நம்ம திருப்பி இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுக்கணும். எடுத்துக்கிட்டு எப்பயும் போல் நம்மளை எதிர்க்கிறவங்கள திம்சம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நான் எப்படி போகணும், கொஞ்சம் கேம்ஸில் அதிக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டாஸ்கில் வந்து ரொம்ப நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ இனிமேல் வர டாஸ்க்குகளில் அதிகமாக நம்ம போய் அதை பார்ட்டிசிபேட் பண்ணி மக்களை கவர்ந்து இழுக்கணும் அப்படின்றதுல நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆமாம், இப்போ கேம் சொல்லும் போது அந்த குரூப்பிசம் ஒன்று பண்ணாங்களா, நீங்கள் அந்த பிழைத்தான் செத்தான்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்ற அதே நீ பார்ட்டிசிபேட் வாய்ப்பே தராமோது நீங்கள் கேட்டீங்கல்ல, வாய்ப்பு கொடுத்தா தானே பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு ஃபேவரட்டிசம் உள்ள இருக்கு. அந்த குரூப்பிசம் நீங்களே பார்த்தீங்களா சொல்ல, நான் சொல்கிறேன், கஷ்டமான ஃபிசிக்கல் டாஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, உங்களை அக்செப்ட் பண்ணுறோம். இது ஈஸியான டாஸ்க்கு, நான் நல்லாவும் பண்ணுவேன், தயவு செஞ்சு என்னை கொடுங்கன்றேன். கனி அவங்களாம் குரூப்பிசம். கனி, சபரி, எஃப்ஜே, ரம்யா, அவங்க எல்லாம் அப்படியே மாற்றி ஓட்டு போட்டு நான் ஒரு ஆள் தான் அப்படி நான் விடலை. மக்களே பாருங்கள், குரூப்பிசம் நடக்குது, இது ஒரு ஈஸியான டாஸ்க்கு, என்னை பெர்ஃபார்ம் பண்ணவே விடலை. கடைசியில் அதை எப்படி ஜெயிக்க முடியும், கடைசியில் தோத்துட்டு தான் வந்தோம். ஒருத்தவங்க வயிறு, அதாவது அது தப்பு சொன்னோம், அதில் ஒரு நியாயம், ஒரு லோக் அடிச்சிட்டாங்கன்னா தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜெயிக்க அதில் நல்ல என்ன இருக்குன்னு இருக்கிறது எல்லாமே இவங்களே போயிடுவாங்க. அடுத்து லாக்கர் டாஸ்க் வருது, யார் லாக்கருக்கு ஜட்ஜ் ஆகும்னா எல்லா நேரமே சபரி அமைச்சுடுறாங்க கனி. ஸோ உள்ள குரூப்பிசம்ன்றது பயங்கரமாக இருக்குது. அதை நான் இருக்கிற வரைக்கும் ஒட்டச்சு அதை வெளியில் கொண்டு வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்லாட்டி இருக்கிற எல்லா பேரும் ஒரே ஆள். கனி ஒரு நாமினேஷன் வந்ததுக்கே ஓட்டில் வீக் ஆயிடுச்சு. அது 6 வாரமாக நாமினேஷன் வந்து தப்பிச்சிருக்காங்க. நினச்சி பாருங்கள். இருக்கிற எல்லா பேரும் ஒரே ஆளுக்கு ஓட்டு போட்டு நாமினேஷன் பண்ணி வெளியில் அமைச்சிட்டு மித்தவங்களாம் சேஃப்டி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சொல்லலாம் உள்ள ஒரே டீமாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை உடச்சது நான் தான் மெயினாக அதை உடச்சேன். குரூப்பிசம்னு சொல்லிட்டு பாருங்க, எனக்கு அதுக்கு சப்போர்ட் நடந்துச்சு. நீங்கள் யார் டீமுக்கும் போகல, தனியாக இருந்தீங்க எப்படின்னா? உண்மை தான் சொல்லலாம், நான் எப்பயுமே தனியாக தான் இருப்பேன். யார் டீமுக்குமா போகல, நம்மளுக்கு பண்ணாதான் போனோம், நம்மளுக்கு பண்ணாதான் அடிச்சோம். அதனால தான் எல்லாருமே நம்மளுக்கு பயந்தாங்க. என்னடா இது இவனுக்குன்னு சொல்லிட்டு, இவன்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது, மக்கள்கிட்ட பதிவு பண்ணிடுவான்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. காணாமத்துலேருந்து எல்லா பேருக்குமே இவெண்ட்டை டச் பண்ணோம்னா பொதுமக்கிட்ட நம்ம கெட்ட பேராரு. எஃப்ஜேலாம் அதில் பயங்கரமாக பயந்தான். இப்போ எஃப்ஜே தான் சொன்னார் பார்த்தீங்களா, உங்கள் பெண்கள் கிட்ட அவர் வந்து அது வந்து ஆக்சுவலாக திருப்பி விடுற சொன்னாங்க, நம்மளுக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்காக இல்லை, வேறு விதமாக திருப்பிட ட்ரை பண்ணார். அவர் பண்ண தவறான வேணாம். ஆமாம், நம்மளை திருப்பத்தை ட்ரை பண்ணார். அவர் பண்ண தப்புக்களை சுட்டி காமிச்சது. அப்புறம் டக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படியே அவர் அப்புறம் வேறு டாப்பிக்கை மாற்றிட்டு அப்படி வேறு டாப்பிக்கை அதை டீப்பாக டிஸ்கஸ் பண்ண வேணாம் சொல்லுவோம். பட் சொல்ல வரேன், நம்மளை தப்பான பிம்பம் ட்ரை பண்ணால் அவன் பண்ண தப்பை சுட்டி காட்டினா பேக் அடிச்சுடுவேன் டக்குன்னு. நானே இல்லைனே அப்படின்னு மறுநாள்லாம் அவர் தான் மேக்கப் பண்ணி விட்டார். லாஸ்ட் டேலாம் எஃப்ஜே மேக்கப் தான் பயங்கரமான மேக்கப். அவன் எனக்கு பிடிக்கும், சண்டை போடுவான் சொல்லலாம். அதை தாண்டி வந்து அவன் முறைக்கிறதுலாம் எனக்கு சிரிப்பாக தான் இருக்கும். அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆய்வினா என்னடா அப்படின்னுவேன். ஆனால் இல்லைண்ணா நானும் சேர்த்து கண்டிப்பேன். ஓ சும்மா இது பண்ணுவான் நிறைய. பட் அப்படி இருந்தால் நிறைய ரீச் அப்பதான் உங்களை வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பான். அதெல்லாம் சும்மா சீனுக்காக சொல்லலாம். அவன் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போனோடனே யார் ஃபேமஸ்ன்றது தெரியும். சம்மந்தமே இல்லாமல் அவன் எதுக்கு வெட்டணும்? எனக்கு ரம்யாவுக்கும் கண்ட்ரி ஃப்ரூட்ன்ற வார்த்தை இதுக்கு போய் நான் வெட்டுவேன்னு சொல்ல வேண்டிய காரணம் இல்லை. அதெல்லாம் ஒரு சீனுக்கு தெரியும்ல. அங்கே இருக்கிற ஆள் யார், வாட்டர்மெலன் ஸ்டாரில்
அவரை பேசினா நம்ம வருவோம் தான் இல்லை உண்மைதான். அதுக்கு போய் நான் வெட்டுவேன்லாம் யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் சும்மா பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே இது மாதிரி தான். அப்படி ஒன்றும் அவன் ஸ்ட்ராங்காக அடிச்சா கொஞ்சம் தெரியும், இல்லை ப்ரோமோல வருவோம் நம்மளுக்கு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான். மற்றபடி அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிக்கிறோம். ஆனால் சாப்பாடு விஷயங்கள்லாம் அங்கே வந்து அவன் தட்டில் இருக்கிறது எனக்கு அள்ளி வைப்பேன் FJ. ஸோ அதையும் தாண்டி என்னதான் ஆப்போசிட் இருக்காங்க. எல்லாருமே அந்த ஒரு கடைசி நாளாக அப்படி தானே ரொம்ப பிரியமாக தான் இருந்தாச்சலாம். என்னதான் சண்டை போட்டாலும் FJ கூட நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு ஒத்துக்கிறாத ஆளு கானவனம் தான். FJ கூட சொல்லலாம், அதான் அடிச்சுக்கிட்டா கூட ஒரு அவனுக்கு கிண்டல் பண்ணியா பேசியா இது பண்ணோம்னா ஒரு லெவல் லிமிட் பண்ணிட்டு விட்டுருவான். அடுத்தவங்கள அது வந்து அவர் தலையெல்லாம் அமுக்கி விடுறாரு, கால் பிடிச்சி விட்டுருக்காரு, அதெல்லாம் நேச்சர் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் ஆர்டிஃபிஷியல் விஜய் சேதுபதி சார் சொன்னார், அவர் நல்ல எண்ணத்துல சொன்னார். அவர் சொன்னதுல தப்பு இல்லை, அது எடுத்துக்கிட்டவங்க சைடு தான் தப்பு. அதை ஒழுங்கா, அதாவது அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு குறுக்கு வழியில போய் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறது முடியாது. அவர் தான் நம்ம கிட்ட பேச மாட்டாப்ல, நல்லா யூஸ் பண்ணலாம். வேற ஏதாவது ஒரு கண்டஸ்டண்டா இருந்தா இது பயன்படுத்திருப்பாரு, அவர் தான் தகுதி பார்த்து நம்மள வந்து கொஞ்சம் கீழே அவர் பேசின வார்த்தைகள் கரெக்டா நீங்க பாருங்க. பாடி ஷேமிங் பண்றது பிடிக்கலன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்காக கடலாம சொல்ற தவறு தான். என்ன சொல்லலாம், அவரை நீங்க எல்லாரும் வெளியில தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பியூர் பாடி ஷேமிங் பர்சன். கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்ல வருது, கடைசியா போகும்போது சொன்னார் பாத்தீங்களா, அவர் அழுதுட்டாரு பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் எதுக்கு எடுத்தாலுமே அழுதுதான் சிவர் சொல்லலாம். பியூரா கவலைப்பட்டது வந்து பார்வதி கவலைப்பட்டுச்சு. பார்வதி சொல்லும் போது சிரிச்சாங்களே, சும்மா சொல்லலாம். டக்குன்னு அவங்களுக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணது. ஐயா நீங்க வந்து உங்க தங்கச்சின்னு சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் பார்வதிக்கு. அப்படிலாம் இல்லை சொல்லுவோம். உண்மையான ஒரு அழுததெல்லாம் உண்மை சொல்லும். அது மனசாரம் உங்களுக்கே தெரியலையா, நீ இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்ட புலம்புவேன், என்னால் அங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னதெல்லாம் உண்மை தான். என்ன நடிக்கிறீங்க டக்குன்னு சொல்கிறேன், அது சொன்னது எக்ஸாக்டா. நீங்கள் எல்லாமே இருக்க முடியாதுன்னு நான் யார்கிட்டே போய் பண்ணுவேன் அப்படின்ட்டுருச்சு. ஆனால் இது பயங்கரமா இருக்கேன். அது அப்படியே நீங்க வந்து நிறைய சீன்ஸ் நடிச்சிருக்கீங்க, அது மாதிரி வேற யாரும் நடிக்க முடியுமா? இது இயற்கையாக நடந்தது இல்லை சொன்னா, நான் எனக்கு கண்ணால பார்த்தேன் இல்லை, கண் கலங்குது அப்படியே உங்களுக்கு. அதான் அந்த எமோஷனுக்கு போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது அழுது உண்மை, அதுதான் உண்மையான எமோஷன் சொல்றேன். உண்மையான எமோஷன். வேற யாரும் மாதிரி இமிடேட் பண்ணுவீங்களா நீங்க? அங்க எல்லாம் பண்ணி ஜாலியாக தானே கொண்டு போயிருந்தேன். சவரி பண்ற மாதிரி ஏதாச்சும் இல்லைண்ணே அப்படின்னு, அதாவது ரொம்ப எமோஷனலா அது மாதிரி பண்ணுவான். வேற யாராச்சுன்னா வேற லவ் யூ பிக் பாஸ் அப்படின்னு FJ வருமா? அவன் தான் சொன்னேன்ல, நானா அவன மாதிரி பண்ணி காமிச்சு சிரிச்சிட்டாங்க FJ மாதிரி. இவர் கானா வினோத் அவர்னா என்ன பாடி என்னப்பா பாப்பா அவ்வளவுதான். கமருதீன் அவனா ஏய் என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க, உன் பிள்ளைனா நீ இப்படி இருப்பியா? இது பெர்ஃபெக்ட்டா வருது. அதே வாய்ஸ்ல இருந்து அப்படியே மிமிக்ரி பண்ற மாதிரி இருந்து. வேற யாரும் நீங்க பார்த்த வரைக்கும் பார்வதி பண்ணுங்க. பார்வதி தான் அந்த அழுது காமிச்சிட்டே இல்லை உள்ள. மேக்ஸிமம் எல்லாரையும் அதாவது ஜாலியாக பண்ணுவேன். இமிடியேட்னா யாரும் கிண்டல் பண்ணுற மாதிரி. இது நல்லா தான் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க முன்னாடி செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் FJ முன்னாடி தான் பண்ணுவேன். இப்போ FJ முன்னாடி பண்ணுறேன், பின்னா வருவான்ல, அதை அப்படி பண்ணி காமிச்சது எல்லாரும் சிரிச்சிட்டாங்க வெளியா. அதே மாதிரி சவரி மாதிரி ஒரு சுப்ரி இந்த மாதிரி இயற்கையாக நான் காமெடியாக இருப்பேன்னு சொல்லலாம். ஒரு ஸ்கூல் காலேஜ் போன மாதிரி ஆகிட்டேன். என் ஃப்ரெண்டு தீபனா டே மாப்பிள்ள தீபக்கு அப்படின்னு அந்த மாதிரி தான் எல்லாரையும் நான் கிளாஸ் ஃப்ரெண்டா. ஆமாம் அப்படியா? ஆமாம் சார். தீபக் நான் வரப்போ கூட சொன்னேன், அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷப்படான், டே மாப்பிள்ள எனக்கு யார் சொல்லு உள்ளே வந்த தீபக் அவர் சொல்லி. அவர்லாம் ரொம்ப சீனியர்மா. நான் எஸ்கேக்குலாம் சின்ன வயசுமா. SK சதீஷ் அண்ணாலாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் அண்ணன் தான் கூப்பிடுவேன். சதீஷ் அவர்கள் யாரு கமெடி சதீஷ் அதான் ஹீரோ ஆயிட்டார்ல. ஆமாம், நீங்களும் ஹீரோ ஆயிடுவீங்க கண்டிப்பா சொல்லுவோம். உங்க வாய் முறுத்தான் சக்கரை, உங்க வாய்க்கு சக்கரை தான் அள்ளி போடணும். கண்டிப்பா சதீஷ் அண்ணா என்னை விட சீனியர், நல்லா அண்ணன் தான் நான் கூப்பிடுவேன். இவர் தீபக் அண்ணா நல்ல சீனியர். உள்ள இருக்கிறப்ப அவரே சொன்னார் ஏஜ் நல்ல டைம்மா தீபக் அண்ணா, உண்மையிலேயே சூப்பர். அண்ட் இப்போ நீங்க சுபிக்ஷா அவங்களை பார்க்கும்போது வந்துட்டு என்னை விட வேற யாரும் ரசிச்சிருக்க மாட்டாங்க சுபிக்ஷா அவங்களை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பீங்க. ஒன்று விடாம நீங்க கேட்டாலே அந்த லெவல் இப்போ வாட்ச் பண்ணிருக்கீங்க. என்னடா வேலை நீங்க வந்திருக்கீங்கன்றது அவ்வளோ பார்த்துருக்கேன் நான். ஃபுல்லா ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் அது மாதிரி சொல்லியிருப்பீங்க. போய் லாக் பண்ணி. ஆமா, அது பார்க்கும்போது தான் பயங்கரமா இருந்துச்சு. அது எதுக்கு நான் எப்படி சொன்னீங்க? அது சும்மா உண்மைதானே கண்ணு. மேக்ஸிமம் வந்து ஒரு இதில் நிறைய பெண்கள் இருக்காங்கன்னா குறிப்பிட்ட ஆள்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் எல்லார்ட்டையுமே நல்லா பேசுவேன், யாரையும் ஒதுக்கி பேசி பழகி எனக்கு பழக்கம் இல்லை. அது சொன்னது உண்மைதானே. சுபிக்ஷா என்ன அளவு வேற யாரும் உன்னை ரசிக்கலையோ அப்படின்னு. அது வயசு இருக்குல்ல வித்தியாசம். அதுக்கு வயசு என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணுக்கு 25-26 வயசு இருக்கும், உங்களுக்கு 28 இருக்கும், 35 வயசு 36 வயசுன்னு வைங்களேன். ஸோ அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 36 வயசு ஆளு ஒரு 25 வயசு ஜென்ரலாக சொல்லுவாங்க. கமெண்ட்ல எப்படின்னா ஒரு அங்கிள் வயசு இருக்கு, இவர் சின்ன பொண்ணை போய் பேசுறவன் சொல்லுவோம். பேசுகிறவன் கமெண்ட் போடுறவன் 26 வயசு. ஏன் நம்மளுக்கு கல்யாணமே பண்ண போனாலும் 35 வயசு பொண்ணை யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் 28 25 சொல்ல முடியாது. அதே எட்கள் இதெல்லாம் சும்மா என்னத்தையாவது போடுறது. இது சொல்கிறதுல எனக்கு தப்பு இருக்குது. இதெல்லாம் நார்மல் தான். எல்லாரையும் ரசிக்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பாக தான் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா
ஆமாம் என்ன மாதிரி யாரும் ரசிக்கல. ஏன்னா வேறு யாரும் ரசித்து சொல்லலை, இல்லை நீங்களே பார்க்குறீங்களே. என்ன சுபிக்ஷா நல்லா அழகாக இருக்கீங்க, இதெல்லாம் நார்மலாக பேசணும் வச்சுக்கோங்க. நார்மலா அதான் அந்த ஜூஸ் டாஸ் வரும்போது நீங்க ஃபுல்லா அவங்களுக்கு டிக்கி 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 அப்படி டிக்கி இல்லைம்மா, போட்டு முதல் நாள் வந்து ரொம்ப நாங்கள் ஹானஸ்ட்டாக இருந்தோம், கொடுக்கக்கூடாதுன்னு. 2வது நாள் பிக் பாஸ் ட்விஸ்ட் பண்ணி விட்டார் பாரு, சட்டம் என் கையில். ஏன்னா கேம் வந்து உங்களுக்கு அதுக்காக ரொம்ப ஓவராக சட்டம் என் கையில்னு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இஷ்டத்துக்கு சுபிக்ஷாக்கு போட்டு கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ என்ன ரீசனாக அவங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ரம்யாவோ மற்றவங்களோ எல்லோரும் வந்து சண்டை போட திமிர்த்தனம் பண்ண. ஏன் ஆதிரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆதிரையும் கூடயும் தான் நான் நிறைய டைம் ஃப்ளிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், நல்லா ஜாலியாக பேசுவோம். ஆதிரையை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்ல பாட்டில் தூக்கி எறிஞ்சதுக்கு. ஆதிரை என் மேலே நல்லா ரெஸ்பெக்டாக தான் இருந்துச்சுமா. ஏன்னா நானும் நல்லா பேசுவேன், ஆதிரைக்கிட்டேயுமே லிமிட்டாக இருப்பேன். அதனால தான் லிமிட்டாக அதுவுமே நல்லா உள்ளே இருக்கப்போ பார்த்துருக்கீங்களா. ஆதிரை வினோத் இதை ரிஜெக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் கமருதீன் அதுக்கு சண்டை வந்தேன், அவங்களும் தூக்கி எறிஞ்சேன். அதாவது உங்களுக்கு யார் வேண்டாத அப்படிலாம் கிடையாது. சபரிக்கெலாம் போனோம்ல, சபரிக்கெலாம் அந்த QC டாஸ்கில் ரிஜெக்ட் பண்ணிச்சு அந்த பிள்ளை. தப்புப்பா, சபரிக்கு போட்டால் தான் நான் கேமில் ஒத்துக்குருவேன் அப்படின்னு நியாயமா பாதிலே பாரு போயிருச்சுல. கூப்பிட்டு திருப்பி கேமில் உட்கார வச்சது நான் தானே. வா சட்டம் என் கையில், நாங்கள் என்னன்னாலும் பண்ணுவோம். QC திருப்பி மறுநாள் QC அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம கரெக்டாக தாங்க விளாண்டேன், அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்போ அதில் தான் நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுச்சு. நல்லா ஹானஸ்ட்டாக இருந்தார் QC டாஸ்க்லன்னு விஜய் சேதுபதி சாரே சொன்னார். ஏன்னா அது வீக்கெண்ட் டாஸ்க்ல நான் அவர் கேட்கும்போது பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்படியே கீழே கீழே பிடிச்சிட்டு இருக்கும். நிறைய வேலை இருக்குது சொல்லலாம். சொல்கிறதுலாம் அவங்க கேட்க, அவங்க எல்லாரையும் குறை கண்டுபிடிச்சி திட்டுறதான் அவங்களோட வேலை. ரொம்ப எல்லாரும் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கம்மா. நம்ம அமைதியாக டீசெண்டாக நம்ம மரியாதை கொடுக்கணும் விஜய் சேதுபதி சாருக்கு. ரொம்ப போய் திருப்பி பேசினாலும் உட்காருங்கன்றாரு. ரொம்ப நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கேட்கவும் மாட்டாங்க. சாரி சொன்னாலும் சாரி சொல்லாதீங்க சார்ன்றாரு. அது உண்மை தான், அதெல்லாம் கரெக்டு தான். நம்ம பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு சாரின்னு சொன்னால் அங்கே உட்காந்து அவரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குமா. ரொம்பலாம் ஆங்கர்கிட்ட பேச முடியாதுமா. ஒரே நாள் ரொம்பலாம் பேச முடியாது. அவங்க கேட்குற நிலைமையிலாம் அவங்க கிடையாது. டாப் 5 கண்டஸ்டன்ட் யாராக இருப்பாங்க? ஏன்னா அந்த வட்டம் எல்லாருமே வீக்மா, அதனால நான் யாரையும் நான் சொல்ல மாட்டேன். யார் வின் பண்ணுறாங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். என்ன சொல்கிறீங்க? பார்வதி கூட ஜெயிக்க மாட்டாங்களா? ஏன்னா அவங்கள விஷ பாட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துல வீக்காக இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ பிக் பாஸ் அர்ச்சனா, ஆரி இவங்க கிட்டலாம் நிறைய யூனிக்யூ இருந்துச்சு. ஒரு யூனிக்வாலிட்டி, ஒரு யூனிக் கேரக்டர். யூனிக் கேரக்டர் வந்து இவங்க கிட்டலாம் ஸ்பெஷலாக பார்த்தோம். அப்படி இருக்கிறப்ப இந்த இதில் நான் அந்த மாதிரி யாரும் பார்க்கல. எல்லாம் ஒன்றில் விட்டுட்டு ஒன்றில் ஓட்டையாக இருக்காங்க. ஒருத்தனை இது நினச்சா அவன் 24 மணி நேரம் கேமராக்காக நடிக்கிறான். அவன் 1000 தப்பு பண்ணி அடுத்தவங்க வாட்டர் மலை சொல்லுங்க. நான் ரொம்ப யார்ட்டையும் பாயிண்ட் அவுட் பண்ணிலாம் பண்ண மாட்டேன் மாதிரி. அதை தான் சொன்னேன், உனக்கு வினைஞ்சதே தெரியலனே. நீங்கள் லைட்டாக நடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோனா, நாங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட 106 நாள் உள்ள இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக வேணாம். இல்லை அவர்கள் வந்து கையை பிடிச்சி 2 பேர் கூட்டு வராருல்ல, அவரில் நீங்கள் ஒருத்தராக இருந்திருப்பீங்க. நீங்கள் இன்னொருத்தவங்க நேரம் இருந்திருப்பீங்க. உள்ள வந்து கை பிடிச்சி கூட்டு வருவாரா? ஆமாம், அவர் தான் உள்ள வந்து 106 நாளுக்கு அப்புறம் வெளில வரணும். பிக் பாஸ் லைட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. எல்லாரும் ஈபிலாம் லைட்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. இல்லை அது மாதிரி நடக்கும். பார்ப்போம், சொல்லலாம் அடுத்த வாய்ப்புகள் வருதான்னு பார்ப்போம். எனிவே நம்மளாக இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்கும். நடிச்செல்லாம் உலகத்தில் வாழ முடியாது சொல்லலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சலாம். சூப்பர்ண்ணா. அண்ட் அடுத்த படம் அந்த புக் ஆயிருக்கா? 5 படங்கள், அதில் 2 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. மிச்சம் 3 பெரிய ஹீரோவோட அக்ரிமெண்ட் கையெழுத்து பண்ணுறதுனால யாருன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே வேணா, அதெல்லாம் அப்பயே நடிச்சதில்ல, முன்னாடி நடிச்சது. அது சின்ன சீன். இனிமேல் வர்றப்போ படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண விட்ருவாங்க சொல்லலாம். பார்ப்போம் யார் கூட பண்ணுறோம். வாழ்த்துக்கள். என்ன வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய புகழ் வந்து பயங்கரமாக இதாகிட்டு. கண்டிப்பாக சொல்லலாம். கடவுள் மீனாட்சி தாயோட மதுரை மண்ணிலேருந்து ஒரு என்ட்ரி இல்லாமல் இருக்குது. விஜயகாந்த் சார் வந்தாங்க. விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் ஒரு நல்ல மாசான என்ட்ரி இல்லை. அது யாராக வேணுமாலும் இருக்கலாம். அந்த கடவுளோட நான் திருப்பி சொல்ல வரேன் சொல்லுவோம், இது ஏன் முயற்சியில் வந்தேன், திறமையில் வந்தேன், எல்லாத்தோட இறைவனோட அனுகிரகமாக தான் நான் நினைக்கிறேன். அவருடைய அனுகிரகத்தினால இப்போ உண்மை சொல்லலாம். எனக்கு என்னமோ நம்மள மேலே எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது, நான் முயற்சி பண்ணி வந்தேன், என் திறமையால் வந்தேன் அப்படின்றதுலாம் 2வது விஷயம். அதெல்லாம் விட இறைவனோட அனுகிரகம் தான். எதிர்பார்த்துட்டு இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து. வீடியோ போடுவீங்களா டெய்லி? இனிமேல் ரீல்ஸ் பண்ணுங்க. ரீல்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை, வெளியில் வந்த பாதையை மறந்துட்டாரு, அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இல்லை சொல்லலாம். வெளியில் வந்து ஒரே கவலையாயிருச்சு. எல்லாரும் உங்களை நான் டைட்டில் வேணும்னு நினச்சோம். மக்களோட நம்பிக்கையை உடச்சிட்டேன். அதனால தான் 2 கேமராமேன் இருக்காருல்ல, அவங்க ஒய்ஃப் வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க இப்போ நேரத்தில். அவர் வந்து இப்போ கேட்டிருந்தாரு, இப்போ நம்ம எப்படியே காமிக்கணும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி வீடியோ கால் இல்லை ரீல்ஸ் ஏதாவது பண்ணுவீங்களா கேட்குறேன். ரீல்ஸ் பண்ணுறதா பிடிக்கும் சொல்லலாம். 2 நாளாக நான் வெளியில் வந்து பண்ணாதது காரணம் கவலை வந்துருச்சு. என்னடா இது இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்துருக்காங்க, நம்மளுக்கு நல்லா போயிருக்கு, இப்படி மிஸ் ஆகி போச்சுன்ற ஒரு கவலை 2 நாள் வந்துருச்சு சொல்லலாம். ஒரே ரீல்ஸ் பண்ணிருங்க. பண்ணிடுவோம். என்ன ரீல்ஸ் பண்ணலாம்? அப்படியே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கண்ணா. அப்படியே சைனிங் ஆஃப் கொடுத்தலாம். சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்லை, பயாமன் இல்லை. சூப்பர்ண்ணா. தேங்க்யூ. சொல்லலாம். நன்றி.